ஐ வாஸ் சமர்நாத். ஸோ பல பேர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, சார் நீங்கள் ஸ்டாக்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க ஆப்ஷன் அனாலிசிஸு, வெல் அண்ட் குட், பட் அதோடு சேர்ந்து வந்து இண்டெக்ஸும் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இண்டெக்ஸ் இதோட இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து இண்டெக்ஸ் அண்ட் போத் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் ரெண்டு அனாலிசிஸ் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்னொரு வந்து முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து ஒரு ஹியூஜ் டேட்டாவிலேருந்து நம்ம கம்பைல் பண்ணி பண்ணுறதுனால வந்துட்டு 100% பர்ஃபெக்டாக இருக்குமானாக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நியர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது டேட்டா இங்கேருந்து இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓன் டிசிஷன் எடுங்க. ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைமையான வேண்டுகோள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நாங்கள் வந்து ஹியூஜ் எஃபோர்ட் போட்டு டைம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கைமாறு என்னென்னாக்கா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துறதும் லைக் பட்டன் தான். ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேதாந்தா 4.10% வந்து நல்லா பாசிட்டிவ் போயிருந்தது. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னாக்கா 3.66% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் போயிருந்தது. ஸோ இது ரெண்டு டாப் 10ல் டாப் 2ல் இருக்குது. அதே மாதிரி லூசிங் சைடில் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரிட்டானியா -3.30%, கேஐ வந்துட்டு -2.60% லூசிங் சைடில் இருக்குது. தென் நம்ம ஸ்ட்ரெயிட் இண்டெக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ முக்கியமான விஷயம், ஸோ மொத்தம் வந்து நம்ம 5 இண்டெக்ஸ் அனலைஸ் எடுத்துருக்கோம். நமக்கு இருக்கிற ட்ரேடிங் டேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் இப்போது மண்டே அண்ட் டியூஸ்டே. ஸோ அதோட வந்து இந்த மந்த்லி எக்ஸ்பைரி வந்து முடியுது, இதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ மினிமம் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வந்து 6.65, ஆவரேஜ் வந்து 8.4 இருக்குது, மேக்ஸிமம் வந்து 1.03. அது என்ன எதுன்றதை நம்ம ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ப்ரீமியம் வைஸிங் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமான ப்ரீமியம் இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்திங்கன்னா 1.03% இருக்குது. ஸோ இருக்கிறது 2 நாள். ஸோ 1.03% 2 நாளைக்கு வந்து இட்ஸ் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம். அதே மாதிரி ஃபின் நிஃப்டி 0.88, பேங்க் நிஃப்டி 0.84, மிட் கேப் 0.81 அண்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 0.65 இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீமியம் வைஸ் இது. தென் வந்து நெட் ப்ரீமியம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு ஹையஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 வந்துட்டு 18,946 இருக்குது. ஸோ 1 செகண்ட் சொல்கிறேன், 2 நாளைக்கு பாருங்கள் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, நெட் ப்ரீமியம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 14,484, மிட் கேப் நிஃப்டிக்கு 14,448, ஃபின் நிஃப்டி 13,812 அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 10,238 இருக்குது. ஸோ இப்போ புரியுதுங்களா, நிஃப்டிக்கும் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கும் நல்ல ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ பல பேருடைய சாய்ஸ் வந்து இந்த ஒரு ரீசன்னாலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்றதுனால பேங்க் நிஃப்டி கம்பேர்ட் டு நிஃப்டியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வந்துட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ்ன்னு பார்க்கும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 18,43,000 ப்ளஸில் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி 17,84,000 ப்ளஸ், பேங்க் நிஃப்டி 17,31,000 ப்ளஸ் அண்ட் நிஃப்டி 15,78,000 ப்ளஸ் அண்ட் ஃபின் நிஃப்டி 15,76,000. ஸோ கொஞ்சம் நாள் முன்னாடி செபியோடைய கைடன்ஸ் மட்டும் அதில் வந்து 5 lakhs அரௌண்ட் இருந்தது. அது செபி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இதில் ட்ரேடிங் வந்து குறைக்கணும், நிறைய பேர் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த லெவலில் வந்து நிற்கிது. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ. தென் வந்து நம்ம பிரேக் ஈவன் ரேஞ்ச் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது பிரேக் ஈவன் பர்சன்டேஜ், ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 2.05 அண்ட் ஃபின் நிஃப்டிக்கு 1.75, பேங்க் நிஃப்டி 1.67, மிட் கேப் நிஃப்டி 1.61 அண்ட் நிஃப்டிக்கு வந்து 1.30 இருக்கு. ரைட், அடுத்தது பேக்வர்டேஷன். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னாக்கா
ஃபீச்சர்ஸ் கான்ட்ராக்ட் யூஸ்வலாக வந்துட்டு ஸ்பாட்டை விட வந்து ஃபீச்சர் கான்ட்ராக்ட் ப்ரீமியமில் இருக்கும். அது வந்து கொண்டாங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரேராக வந்து ஃபியூ தான் வந்துட்டு ஸ்பாட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அவுட் ஆஃப் 5 சிம்பிளில் பார்க்கும்போது 3 வந்து இப்போ பேக்வர்டேஷனில் இருக்குது, மீன் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 238 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி 40 பாயிண்ட்ஸ் அண்ட் மிட் கேப் நிஃப்டி ஜஸ்ட் 1 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. அதோடைய பேசிஸ் பர்சன்டேஜ் டேர்மில் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம கன்க்ளூசிவாக பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கன்க்ளூசிவாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஃபீச்சர் ப்ளஸில் இருந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ ஃபீச்சர் ப்ரைஸ், அதோடைய லாட் சைஸு, கான்ட்ராக்ட் வேல்யூ, ஏடிஎம் ஸ்டேக்கு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், கம்பைன்டு ப்ரீமியம் இன் பர்சன்டேஜ், டோட்டல் நெட் ப்ரீமியம் அண்ட் பிரேக் ஈவன், அப்பர் சைடு அண்டு லோயர் சைடு அண்ட் ஹையர் சைடுடைய பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் இது வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நேராக ஸ்டாக்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது அதே தான், நம்ம வந்துட்டு 208 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் எடுத்திருக்கோம். 2 நாள் தான் இருக்குது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 0.87, மேக்ஸிமம் வந்துட்டு 1.65% ஆவரேஜ் ப்ரீமியம் இருக்குது. மேக்ஸிமம் ப்ரீமியம் வந்து 2.85 இருக்குது. ஸோ அது எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் ப்ரீமியம் வைஸ் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது வந்துட்டு ஐநாக்ஸ் வின் வந்து 2.85% இருக்குது. இருக்கிற 2 நாளைக்கு 2.85%. கெய்னஸ் வந்துட்டு 2.73 இருக்குது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒன்று சொல்லிகிட்டே வந்தேன்னாக்கா டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட், அதே மாதிரி வந்து நெட் ப்ரீமியம் வைஸ் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, ஸோ நெட் ப்ரீமியம் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎஃப்எஸ் வந்து 24,665 இருக்குது. அதானி வந்துட்டு 21,769 இருக்குது. இது 2 டாப்பில் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ரெண்டுமே இப்போ பார்த்தது ரெண்டுமே வந்துட்டு செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும். எனக்கு ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்குது, நெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஆப்டபுளாக இருக்கும். பையர்ஸ்க்கு வந்து ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பாட்டம் 10 லோயஸ்ட் ப்ரீமியம் பார்க்கும்போது அல்ட்ரா கோசமெண்ட் வந்து 0.87%, ரிலையன்ஸ் வந்துட்டு 0.90% இருக்குது. ஸோ அதோடைய பிரேக் ஈவன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பிரேக் ஈவன் நல்லாவே தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸில் அதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெட் ப்ரீமியம் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லோயஸ்ட் ப்ரீமியம் ஃபார் பையர்ஸ்ன்னு போகும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 4,518 இருக்குது. ஸோ எகென்ஸ்டில் இந்த 4,018ன்றது கம்பைன்டு ப்ரீமியம் கால் இன்புட். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லெக் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆஃப் தான் வரும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அல்ட்ரா கோஸ்மெண்ட் வந்துட்டு 5,012 இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஈச் லெக் வந்து 2,500 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அது இன்ட்ராடேயில் வந்து ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து பையர்ஸ் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இது வந்து லாஜிக் படி நான் இது வந்து பையர்ஸுக்கு சாதகம், செல்லர் சாதகமாக சொல்கிறேனே தவிர இங்கே வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஏன்னா இப்போ இங்கே இருக்க ஸ்டாக் வந்து நாளைக்கு வேறு ஸ்டாக் இருக்கும். ஸோ நம்ம இங்கே லாஜிக் படி தான் இங்கே பேசுகிறோமே தவிர தேர் இஸ் நோ ரெக்கமெண்டேஷன். ரைட், அடுத்தது நம்ம நெட் ப்ரீமியம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் வேல்யூன்னு பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் வந்துட்டு லாரன்ஸ் லேப் வந்துட்டு 15,26,000 ப்ளஸ்லேயும், ஏபி கேபிட்டல் வந்து 12,72,000 இருக்குது. ஸோ இந்த டாப் 10லேயே பார்த்தீங்கன்னாக்கா மினிமமாக இருக்கிறது 10,81 இருக்குது. ரைட், ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ. இது லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது வேதாந்தா வந்து 3,20,000 ப்ளஸ் அண்ட் பதஞ்சலி 3,73,000 இருக்குது. ஸோ இந்த ஹையஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது வந்து நம்ம ஆப்வியஸ்லி செல்லராக இருந்தால் மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். இதே வந்து சின்ன கேபிட்டல் வச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும். ஈவன் வந்து பையர்ஸ் கூட வந்து இதில் ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ரைட், அடுத்தது பிரேக் ஈவன், வைடஸ்ட் பிரேக் ஈவன் எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐநாக்ஸ் விண்ட் அண்ட் வேதாந்தா வந்து டாப்பில் இருக்குது. 6.79% அண்ட் 5.74 ரெஸ்பெக்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த வைடஸ்ட் பிரேக் ஈவன் இருக்கிறது வந்து செல்லர்ஸ் வந்து ஆப்டபுளாக இருக்கும். ஸோ அந்த பிரேக் ஈவன் வந்து பிரேக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால. ஸோ இது இங்கே நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணோம். ஜென்ரலி வந்து ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வீக்லி பர்சன்டேஜ் வந்து இருக்கக்கூடியது தான் இருக்குது இந்த ரெண்டுக்குமே. பட் வந்துட்டு நமக்கு இருக்கிற ட்ரேடிங் டேஸ் 2 நாள் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது செல்லர்ஸ் வந்து இது ரொம்ப ஆப்டபுளாக இருக்கும்.
பட் இதே வந்து பையர்ஸ்க்கு சாதகமாக இருக்காதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எஸ் பேங்க் வந்து எஸ் பேங்க் அண்ட் ஐடியா சொல்லலாம். ஸோ அதை வந்து லெஸ் தென் இது வந்து 2 டிஜிட்ஸில் இருக்கிற ஸ்டாக்னால இவங்க 0 காட்டுது. பட் லெஸ் தென் 1.72 தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இன்ட்ராடேலேயே வந்து அது இன்ட்ராடேல பிரேக் ஈவன் ஆகிட்டு மேபி க்ளோஸ் ஆகலாம் பிரேக் ஈவன் பியாண்ட் ஆர் மேபி பிரேக் ஈவன் திரும்ப வந்து டச் பண்ணிட்டு திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டாக் சம்மரி முடிச்சுக்கலாம். நேராக ஸ்டாக் அனாலிசிஸில் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே ஃபீச்சர் ப்ரைஸ்லேருந்து கொடுத்துறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபீச்சர் ப்ரைஸ் இருக்குது, லாட் சைஸ் இருக்குது, கான்ட்ராக்ட் வேல்யூ, ஏடிஎம், கால் அண்ட் புட்டு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், கம்பைன்டு ப்ரீமியம், ப்ரீமியம் வந்து டோட்டல் பர்சன்டேஜில் இருக்குது, நெட் ப்ரீமியம், பிரேக் ஈவன் அண்ட் இது வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து தேவையில்லை. நான் வந்து எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 0 லெக்கில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த போட்டிருக்கேன் நான். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இது பார்த்துக்கலாம். ஸ்பாட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஸ்பாட் ப்ரைஸ்க்கு மாற்றுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்கா பேஜ் பை பேஜாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய நீங்கள் எந்த ஸ்டாக் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஆல் டூ நாட் 8 ஸ்டாக்ஸுங்க நான் கொடுத்துறேன் நான். ஓகே. ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் தான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இன்னொன்று நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்குது, இது வந்து இல்லை லாட் ஆஃப் ரெக்கரிங் காஸ்ட் அது இன்வால்வ் ஆகிறதுனால எகைன் இந்த மந்த் எண்டு வரைக்கும் நான் இது ஃப்ரீயாக கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் மந்தில் இருந்து ஒரு மினிமல் ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்ற காஸ்ட்டில் வந்து பர் டே ஒரு காஃபியோ டீ சாப்பிட்ற காஸ்ட்டில் வந்து தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். பட் எனிவே இது இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னாக்கா நெக்ஸ்ட் டே வந்துட்டு டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா அது கிடைக்கும். ரைட். ஸோ நீங்கள் ப்ரியராக எனக்கு வேணும், முதல் நாளே எனக்கு இது வேணும், ஸோ நான் வந்து ட்ரேடிங் டெசிஷன் எடுக்க முடியும், நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்க முடியும், ப்ரீ இன்ஃபர்மேஷனோட மார்க்கெட்டில் அடுத்த நாள் என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த டேட்டாவை வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ரைட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு டேட்டா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எந்த லாங்குவேஜில் யாருமே போகிறது கிடையாது. ஸோ ஐ எம் த ஒன்லி பர்சன் வந்து பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் யாராவது அந்த மாதிரி சேனல்ஸ் யாராவது இதை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா சேனலில் கமெண்ட் பாக்ஸில் அந்த சேனலில் பேர் கொடுங்க. ஸோ மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் அதுலேருந்து எதாவது இம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுமான்றதை நானும் பார்க்குறேன். ரைட். ஸோ வீக்கெண்டை நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க, பார்த்து பதமாக அளவாக கொண்டாடுங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மண்டே சந்திப்போம். அண்ட் பை. Thank you.